ஒரு பெரிய கடல் இருக்கு, அதுக்கு எங்க துவக்கம் எங்க எண்டு அப்படின்னு சொல்லி தெரியாது. அந்த கடல்ல பிரயாணம் பண்ணுகிற கப்பல்லாம் சப்போஸ் அது வழிய சரியா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னா அந்த கப்பலை கைட் பண்றதுக்குன்னு சொல்லி அது சரியான திசையை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு கலங்கரை விளக்கத்தை என்ன செஞ்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அப்போ அந்த கப்பல் எங்க போகணும், அங்க போனா நமக்கு வழி கிடைச்சிருமா, இங்க போனா வழி கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமா அந்த கப்பல் அலமோதிக்கிட்டு இருக்கலாம். அப்படி அலைமோதி கொண்டிருக்கிற கப்பலுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் ஒரு ரூட்டை காமிக்குது, ஒரு வழியை காமிக்குது, ஒரு பாத்தை காமிக்குது. அதே போல ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து நீ ஒரு கலங்கரை விளக்கமா இருக்கணும், நீ ஒரு கலங்கரை விளக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் காலேஜில் நான் ஒருத்தி தானே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கேன், நான் இயேசுப்பா பிள்ளையா இதுவரைக்கும் நான் வாழவே இல்லையே, நான் என்ன பெருசா சாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீ கேட்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு வழிகாட்டியா இருந்தா போதும் மகளே, நீ ஒரு வேயா இருந்தா போதும், இதுதான் பாதை, இதுதான் ஜீசஸை நீங்க நம்புனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இயேசுவை காண்பித்து கொடுக்கிற ஒரு பிள்ளையா ஒரு மகனா இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா உங்க ஒளியை தேடி ஜனங்கள் வருவாங்க. தேவன் ஒளியாயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. அவரிடத்துல இருந்து ஒளியை நம்ம பெற்றுக்கொண்டு மற்றவங்க முன்னாடி ஒளியை காண்பிக்கிறவங்களா நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மற்றவங்களுக்கு ஒளியை காண்பிக்கிறவங்களா நம்ம வாழ்றோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம மற்றவங்களுக்கு ஒளியை காண்பிக்காம நம்மளையே நம்ம மறைச்சிக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம மற்றவங்களுக்கு ஒளியை காண்பிக்கிறவங்களா, ஒளியை கொடுக்கிறவங்களா, வெளிச்சம் உள்ள பிள்ளைகளா நம்ம வாழணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு.